Dear students, today topic discuss with you about the diseases causing microorganism in plants. தாவரங்களில் எந்த மாதிரியான டிசீஸ் ஏற்படுத்துது மைக்ரோ ஆர்கானிசம் அப்படி பார்க்குறோம். மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ஸ். Some bacteria and virus cause the disease. Crop like wheat, rice, potato and sugarcane. பயிர் வகையான தாவரங்களில் எந்த மாதிரியான டிசீஸ் ஏற்படுத்துது வைரஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெடியூசிங் த கிராப் ஈல்டிங், அதாவது ஈல்டு வரக்கூடிய அந்த பயிர் பெருக்கமாக்குதில்ல, விளையக்கூடிய விளைச்சல் குறைவாகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை தான் நமக்கு சம் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் காஸ் டிசீஸ். எந்த மாதிரியான டிசீஸ் ஏற்படுத்துது? ஈவன் மேக்சிமம் எதில் ஏற்படுத்தினா இன் கிராப்பில். எந்த மாதிரியான டிசீஸ் பார்த்தீங்கன்னா வீட் அண்டு ரைஸ், பொட்டேட்டோ, சுகர்கேன், இந்த மாதிரியான வகையான தாவரங்களில் டிசீஸ் ஏற்படுத்து அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெடியூசிங் த கிராப், இது விளைச்சலை அதிகமாக விளையக்கூடிய தன்மையை குறைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரெடியூசிங் த கிராப் ஈல்டு. தென் மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ட். எந்த மாதிரியான டிசீஸ் பாருங்கள், ரெஸ்ட் ஆஃப் வீட். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இலைகள் வந்து சுருண்டு போகக்கூடிய அமைப்பு. ரெட் ராட் ஆஃப் சுகர்கேன், கரும்புகளில் சிகப்பு புள்ளி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்டு சுமட் கார்ன், அந்த சோளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுமாட் கார்ன் அப்படின்னு பாருங்கள், அதில் ஏற்படக்கூடிய அந்த மணிமணியாக வரக்கூடிய உணவு பகுதி இருக்குல்ல, எடிபிள் பார்ட். ஸோ அதில் வந்து ஒயிட்டாக ஒரு டிசீஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த டிசீஸ் காஸ் ஃபங்கை. இதுதான் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிளான ஒரு டிசீஸ் நம்ம பார்க்குறோம். தென் ரெஸ்ட் ஆஃப் வீட் அப்படி சொல்லக்கூடியது, அந்த இலைகளில் எப்படி ஃபார்மேஷன் ஆகிருக்கு பாருங்கள். தென் இது பார்த்திங்கனாக்கா சுமட் ஆஃப் கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அந்த சோளம் உருவாக்கக்கூடிய தன்மையில் இந்த மாதிரி ஒயிட்டாக ஃபார்மேஷன் ஆகியும் அதை உண்ணக்கூடிய பகுதி உற்பத்தி ஆகாமல் போகும். தென் சிட்ரஸ் கேன்கர் அண்டு டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா அண்டு த டொபாக்கோ மொசைக் அண்ட் டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். அதோடு இல்லாமல் இன்னும் நிறைய டிசீஸ் ஏற்படுத்துது. சிட்ரஸ் கேன்கர் அப்படின்னு கூடியது லெமனில் ஏற்படுத்தக்கூடியது. பாக்டீரியா டொபாக்கோ மொசைக், அதாவது டொபாக்கோ இருக்குல்ல, ஸோ அதனுடைய லீஃபில் டிசீஸ் ஏற்படுத்துது இந்த வைரஸ். சி த பிக்சர், இது டொபாக்கோ மொசைக் வைரஸஸ். அந்த லீஃபில் பேச்சஸாக நிறைய உற்பத்தி ஒரே மாதிரியான அமைப்பாக உருவாகிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு பார்க்குறோம் அஃபெக்டட். இது லெமனில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதில் லீஃப்லேயும் ஃப்ரூட்லேயும் டிசீஸ் ஏற்படுது சிட்ரஸ் கேன்கர் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து டிசீஸ் மைக்ரோ ஆர்கானிசம் காஸ்டு டியூ டு த பிளான்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. வில் மீட் அகைன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.